சத்தான கம்பெனிக்கு ஈடென வித்தாக வில்லை என்று வாடு என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பெனியின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதை போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? உங்ககிட்ட விவரம் கேட்கணும். அம்மா வள்ளி இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததில்ல, நாரதர்னா இப்படித்தான் இருப்பாரோ அப்படின்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நேரடியா உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா எனக்கு வந்து அழகான ஒரு வாழ்த்து, நன்மகளே நல் தமிழ் மகளே நாரதன் ஆசி தந்தேன் அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு பாடலை பாடி எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க. அதோட என்ன சொல்லிருக்கீங்க? விவரம் கேட்கணும் உங்ககிட்ட. விவரம் கேட்டா விவரமா வருவான்னா எதுக்கு இத்தனை விவரம்? அம்மா விவரம் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க சாமின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க அதை விட்டுட்டு விவரம் கேட்டா விவரமா வருதான்னு பாப்பேன் பேசுங்க அப்படின்னா உங்ககிட்ட விவரம் இருக்குங்கிறீங்களா, இல்ல என்கிட்ட விவரம் இல்லைங்கிறீங்களா, இல்ல என்கிட்ட விவரம் இருக்குங்கிறீங்களா, இல்ல உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணத்தினால இப்படி கேட்டீங்க? சரியா முடிக்க நார கெழுத பிடிச்சி முழுகிச்சான். பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை வந்து புடுங்கமா அனுமாரு. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை தானே ஏத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பார்த்தாங்க. 3/4 மணம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு சொன்னானா ஒருத்தன். பழமொழி தாங்க, ஏன் முறைக்கிறீங்க? பழமொழி. ஆமா வாங்க வள்ளியம்மை, சொல்லுங்க. நாரத இந்த நாடகத்துறை இருக்குல்ல, இந்த நாடகத்துறையில பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருடைய மனதிற்கும் ஏற்ற மாதிரி ஒரு கலைஞன் வளர்ந்து வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பேர் வாங்குறதுக்கு மிக கடுமையா உழைக்கணும். ஆனா அதை விட அதிகமா உழைக்கணும் வாங்கின பேரை தக்க வைக்கிறதுக்கு. அதுதான் ரொம்ப ஜெயிக்கிறதுக்கு குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமா ஓடணும். அப்படி ஓடணும். ஏன்னா நமக்கு பின்னாடி பல குதிரை உட்கார்ந்துட்டே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போகணும், நம்மளுடைய வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. நாடகத்துறையில நல்ல பேர் வாங்குறதுங்கிறது இல்ல. நீ போயிட்டு வாங்க. பேச்சு பேச்சு குடும்பத்திலேயே எல்லாத்துலயும் நல்ல பேர் வாங்க முடியுதா? ஒரு குடும்பம் பேசிட்டு இருக்கேன்ல, பேசிட்டு தான் இருக்கீங்க. பேசுறேன், நான் என்ன பேசுறேங்கிறத கேட்டு என்ன மிரட்டுறீங்களா நீங்க? ஆமா, இல்ல மிரட்டுறீங்களா நீங்க? மிரட்டெல்லாம் வேற பேசுறேன், கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசணும். பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நத்தக்கோட்டைன்னு ஒரு ஊர் தம்பி. நத்தக்கோட்டை இல்ல, வேற அதுல சின்ன திருத்தம். என்னது? நத்தக்கோட்டை. நத்தக்கோட்டையா? நான் கூட இந்த புளியங்கோட்டை, பருத்திக்கோட்டை, எங்க வேப்பங்கோட்டை மாதிரி நத்தக்கோட்டை. எங்க அண்ணன்ட்ட கேட்டா சொல்லிருப்பாரு, அவர் பக்கத்து ஊர் தான். மணி, இந்த ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வள்ளி வேஷம் போட வருது, அது பேர் என்னமோ சொன்ன இதுல இருந்து, இந்த நத்தக்கோட்டையில இருந்து. ஆமா, பேர் என்னமோ என்ன இந்திரா தேவிப்பா. அருமையா பாருங்க, நல்ல விளம்பரம். எல்லோராலும் கேட்டு ரசிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான குரல் வளம், இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு ஞானம். அதோட மட்டும் இல்லாம இந்த வர்ற நாரதர்கள்ட்டெல்லாம் சண்டையை போடுறதுக்கு சோத்த முட்டையா இடிக்கிட்டு தெரியுது அந்த புள்ள. எப்படி இன்னைக்கு அப்படித்தானே? இல்ல இன்னைக்கு அப்படிதான். சரி, ஆமா, அந்த அம்மா சாப்பிடுற நேரம் உள்ள போயிட்டு நாரதர் வந்து இங்க பாடுற நேரம் தான் அந்த அம்மாவுக்கு சாப்பிடுற நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அழ கொடுக்கணுமே. அப்பதான் நல்லா சாப்பிட்டு வர்ற நாரதர்கள்ட்ட நல்லா கத்தி சண்டை போடலாம். அந்த வகையில தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், இந்த நாடக தமிழ், இந்த நாடகம் எங்கெல்லாம் தெரிகிறதோ அங்கெல்லாம் இன்னைக்கு இந்திரா தேவின்னு ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா பாடுறியா, அருமையா பேசுது அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா? தெரியும், கட்டாயம் தெரியும். அந்த வகையில எல்லா இடங்கள்ல நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. மதிப்பிற்குரிய இந்திரா தேவி அவர்களே, அடிச்சு நெளிச்சு போறாதீங்க. வாங்கின பேரை காப்பாத்துறது மாதிரி நடந்துக்குங்க. விவரம் கேட்டா விவரமா வருமானா விவரமா வரும் சாமி, வராது சாமின்றோட வாயை பொத்திக்கிட்டு ஓரமா நிக்கணும். சரியா? அதை விட்டு இப்படி என்கிட்ட விவரம் கேட்கற அளவுக்கு உங்களுக்கு விவரம் இருக்கானா அதெல்லாம் மண்டக்கணும் தானே. கேட்டா கேட்கறதுக்கு பதில் சொல்றதோட வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருமா. அதை விட்டு இப்படி என்கிட்ட விவரம் கேட்கறான் உனக்கு எவ்வளவு திமிரு? உன் வேலை என்ன? நான் கேட்கறதுக்கு ஆமா ஜாமி போடுறது அத்தோடு படிக்கணும். சரியா? அதை விட்டுட்டு சவுடால் பேசுறது பேசுமா. ஒரச போன மாடு திருகாணியில மாட்டின மாதிரி. ஐயா இங்க சிரிச்சது யாரு? அம்மாள் தான். ஒரச போன மாடு ஒழுங்கான இடத்துல உரசச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியும் தப்பிச்சு வீட்டுக்கு போயிடும். ஆனா இடம் மாறி திருகாணியில போய் மாட்டிச்சுன்னு வைங்க, அப்புறம் கயத்துல மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? பப்பா வீட்டுக்கு பப்பா விருந்தாடி போனா நீனும் தொங்கு நானும் தொங்குன்னு ஆகி போயிடும்.
இல்லையா? ஆமா. முன்னேறி எப்படி போகுதோ பின்னேற அப்படித்தான் போகும். அப்படித்தான் போகும். வெல்வதும் ஒரு வார்த்தை, கொள்வதும் ஒரு வார்த்தை. வேணா போட்டா வெல்லும், போனா போட்டா கொள்ளும். இப்ப நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுறேன். நீங்க எதுக்கு குறுக்க? நான் பேசுவேமா? நீங்க பேசும்போது நான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் பேசும்போது நீங்க எதுக்கு பேசுறீங்க? இப்ப என்ன மாதிரி எதுக்கு நீங்க பேசுறீங்க? என்ன சொல்ல வரமா? உங்க சட்டமா? என் சட்டம் தான். என்ன சட்டம்? ஏன் ஜவுடாலுங்க? ரொம்ப சட்டம். நான் வைக்கிறதுதான் சட்டம். நீங்க வைக்கிறது சட்டம்னா அது உங்க வீட்ல போய் வச்சுக்கோங்க. எங்க உங்க இடத்துல இடத்துல போடாது. வச்சுக்கோங்க. எந்த இடத்துல போடாம வைக்கிறதுதான் சட்டம். சட்டம் செல்லாது. என் இடத்துக்கு அடிமதி போடாம எங்க இடத்துல உங்க சட்டம் செல்லாது. என்ன மாதிரி? ஒரு அத புரிஞ்சுக்கங்க நீங்க. பாத்துவோம். என்ன பாத்துக்கோங்க? என்னன்னு கேக்குறேன். என்ன பாத்துக்கோங்க? நீங்க பேச நீங்க எப்படி பேசுறீங்க தெரியுமா? இந்த ரெட்டையாளம்னு ஒரு ஊரு இருக்கட்டும். இந்த ரெட்டையாளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வெங்கடேஸ்வரன் அப்படின்னு ஒரு சின்ன பையன், சின்ன பையன், பொடி பையன், சின்ன பையனா அப்புறம் பொடி பையன். சரி சரி. ஆனா சின்ன பிள்ளையா இருந்தாலும் நாரதர்னு சொன்னா ரொம்ப அழகா பாடுறாருப்பா, நல்லா பேசுறாரு. எவ்வளவு பெரிய ராஜபாட்டு கழுகாசலத்தினாலும் பல ராகங்களை பாடி பல விஷயங்களை பேசி மக்களை கவரக்கூடிய சக்தி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற பையனுக்கு இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஊர் மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, நம்ம அதாவது வெளிநாடு முதல் கொண்டு அதையாவது புலன குழுமமா வாட்ஸ்அப் மூலமாக நாரதரை வாங்க வெளியில, இங்க வாங்க வெளியில வாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன இப்படி பல பல ரசிகர் பட்டாளங்களையே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சேர்த்து வச்சிருக்கீங்க. சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்லையா? சேர்த்து வச்சிருக்கேன். ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி சொல்லுமா? நீ வாட்டுக்கு மொட்டையா சேர்த்து வச்சிருக்கேன்னா என்ன பண்ணப்பா? என்ன பாக்க அதுக்குள்ள இருந்து ஏதாவது வந்தாலும் வருங்க. ஆமா. அப்ப பல ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு பேர் எடுத்தத நீங்க நானு இந்த ஊர்ல வேட்டனூர் மேடையில என்னால நீங்க உங்க வேலை கெடுத்துக்கிறாரு. என்ன வாங்க நீ வந்து மாமா பாத்துக்கோ. என்ன பாப்போம்? என்னன்னு கேக்குறேன். என்ன அப்படி இந்த அம்மா வந்து நீங்க எப்படா வருவீங்க பேர கழிப்பீங்கன்றதா காத்துக்கிட்டு இருக்கேன் நினைச்சேன். பார்த்தா ஐயா வருவாரு. ஐயா வந்த இது எப்படிங்க இது? நாடு என்ன நாடுமா? இவர் மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாரா? நான் வாய மூடணுமா? நாடு என்ன நாடு? ஒரு நாரதர் கேள்வி மட்டும் கேட்டு வள்ளி பேசாம நின்னா இன்னைக்கு கலை உலகம் இப்படி வளர்ந்து இருக்காது. வள்ளியும் திரும்ப பேசுறதுனாலதான் இன்னைக்கு எல்லா இடங்களும் தாராளமா பேசுவாங்க. வேணாம் சொல்லல. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துரும். அப்புறம் ஆமா போட சொல்றேன். போட்டின்னு வந்துருச்சுன்னா போட்டிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும்ல. இந்த வேட்டனூர் மேடையில இன்னைக்கு நீயா நானான்னு பாப்போம். நாடு தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடி ஊர், சிறுகுடி என்னும் சிற்றூர், தந்தையின் பேர், நம்பி தாயின் பெயர், நங்கை மோகன், உனது பெயர், வள்ளி, கையில் கபன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகன், விரட்டுவது, பறவை. எதற்காக? அதாவது திணையை வந்து சேதப்படுத்திடக்கூடாது. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை வந்து எங்களுக்கு, செந்தினை வந்து முருகனுக்கு. ஏன் செந்தினை முருகனுக்கு? இப்ப உலகத்துல முழுவதற்கு கடவுள் யார சொல்றாங்க? விநாயக பெருமான். விநாயகர் உங்களுக்கு என்ன முறை வேணும்? விநாயகர் எனக்கு மைத்துனர் வேணும். எப்படி உங்களுக்கு மட்டும் மைத்துனர் வேணும்? எங்க வீட்டுல பொண்ணு எடுத்தாரு அவரு. உங்க வீட்டுல எத்தனை பொண்ணு எடுத்தாரு? யாரை எடுத்தாரு? சித்தி புத்திங்கிற 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். சித்தி புத்திங்கிறது உங்களுக்கு என்ன முறை வேணும்? எனக்கு சகோதரி வேணுமா? அப்ப உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்ததெல்லாம் மச்சனை வேணும். ஆமா. உலகத்துல எத்தனை மலர்கள் உண்டு, எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ மலர்களை நாம வச்சு நாம அர்ச்சனை பண்றோம், பூஜிக்கிறோம். ஆனா உங்க மச்சனை பிள்ளையாருக்கு விநாயகர் பெருமானுக்கு ஏன் அருகம்புல் மாலையை போடுறீங்க? கேட்டா ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இங்க பாருங்க, அப்ப நீங்க மட்டும் தான் கேப்பீங்க. கருந்தினை செந்தினை 2 வினை இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஏன் செந்தினையை மட்டும் கொடுக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுமா? அதை விட்டு நீ என்ன நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லிட்டு வரீங்க. நானு தான் எங்க கேட்ட பதில் சொல்றேன். நானு தான் எங்க கேட்ட மாதிரி சொல்லிருக்கேன். நான் கேட்டது இப்ப ஒரே ஒரு கேள்விதான். இப்ப ஒரே ஒரு கேள்விதான். என்ன பதில்? ஏன் பிள்ளையாருக்கு ஏன்ட்ட கேட்டீங்களா? அழகாசுரன் ஒரு அசுரனை தூக்கி விழுங்குறார். உடல் முழுது வெப்பம். இந்த வெப்பம் தணிய வேண்டும் என்பதற்காக அருகம்புல்ல மாலையாக்கி விநாயகர் பெருமானுக்கு போட்டாங்க. இது ஆன்மீகம். அருகம்புல்ல இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கு. எப்பேற்பட்ட உடல் சூடும் அருகம்புல்லு வந்தா அருகம்புல்லால மாற்றப்படும் என்பதற்காக இது அறிவு. அது ஆன்மீகம். விநாயகர் பெருமானுக்கு மாலை போட்டாங்க. எதுக்கு? அழகாசுரன்கிற ஒரு அசுரனை தூக்கி விழுங்கினதுனால அவர் உடம்பில் ஏற்பட்ட அந்த வெப்பம் தணிய வேண்டும் என்பதற்காக விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டாங்க. சரி, சரியா? அப்ப வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு உண்டு, குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை. அதனாலதானே விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுறோம். அதே மாதிரி அவருடைய தம்பி முருகனுக்கு ஏன் நாங்க செந்தனையை கொண்டு கொடுக்கிறோம்னா, ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீ பொறிகளாக சரவண பொய்கையில இருக்கக்கூடிய தாமரை மலர்ல விழுகிறாரு. தண்ணிக்குள்ள விழுந்திருந்தா நெருப்பு அணைஞ்சிருக்கும். தாமரை மலரிலே எந்த இடத்துல விட்டாலும் கங்கையும் அக்னியும் ஏந்தி வரும் பொழுது வாயு அக்னி ஏந்தி வந்து கங்கை கிட்ட தான் கொடுத்தாங்க. கங்கைங்கிறது நீர். சாதாரண நெருப்புனா அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். அந்த நெருப்பு யார் நெற்றில இருந்து வந்துச்சு? நெருப்பு
சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது. அந்த தீயை யாரால தாங்க முடியல? அக்னி பகவானாலே தாங்க முடியலையா? அப்ப நெருப்பு என்பது வெப்பம். ஆமா, வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை எப்படி அருகம்புல்லுக்கு உண்டோ அதை போல முருகன் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக வந்ததுனால அவர் எப்பொழுதும் வெப்பமாக இருக்கக்கூடியது, சாந்தமடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த செந்தனையை கொண்டு போய் நாங்க அவருக்கு படைக்கிறோம். ஆக மொத்தத்துல அந்த செந்தனைக்கு முருகன் சூடா இருக்காரு. முருகன் சூட தணிக்கணும்னா நீ செந்தனையே படைக்கணும். முருகன் சூட்டை ஏன் நீங்க போய் தணிக்கல? நான் எதுக்குமா தணிக்கிறேன்? படைக்கிறது நீ தானே. ஏற்கனவே உங்க மாப்பிள்ள பிள்ளையார சூட்டா தணிச்சிட்டிய. அருகம்புல் மாலையை போட்டு சரி, இப்ப செந்தனையை கொடுத்து முருகப்பெருமானை சூட்ட தணிப்பதற்காக. சரி இருக்கட்டும், சூடுங்கிறது வேற வெப்பம்ங்கிறது வேறயா? ரெண்டு ஒண்ணு தானே. நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? திருநீர். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்ட திருநீரிட்டால் எவர் கெட்டா சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார். திருநீட்டுக்கு அதிபதி யாருமா? சிவபெருமான் தானே. அவர் தான் திருநீட்டுக்கு அதிபதி. நெத்தியில நீங்க பட்ட போட்டுறீங்க. அவருடைய பிள்ளை முருகப்பெருமானை வணங்குறதுனால நீங்க நெத்தியில பட்ட போட்டுறீங்க, அப்படித்தானே? ஆமா. சிவா இன்றைக்கு உலகத்தில் முழு முதல் கடவுள் விநாயகப்பெருமான் சொல்றாங்க. ஆனால் உலகத்தினுடைய முதல் தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. என்ன தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படின்னு எழுதுற. எந்நாட்டவருக்கு இறைவனவர். இந்த சிவபெருமானுடைய ஆலயம் பாண்டிய நாட்டுல தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தத்துல 14 இருக்கு. இது சோழ நாடு. அப்படி இது பாண்டிய நாட்டில் சோழ நாட்டில் பகுதியில் வந்துடும். பாண்டிய நாட்டில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் 14 சிவஸ்தலம் இருக்கு. இங்கெல்லாம் போய் தேவார பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு உதாரணமா ஒரு ஆலயம் சொல்லணும்னா திருவாடனை இருக்குல்ல? ஆமா, திருவாடனை. அது 8வது ஸ்தலம். 8வது தலம். 14 ஸ்தலத்துல பாடல் பெற்ற ஸ்தலத்துல 8வது தலம். இங்க இருக்காருல இறைவன், அவருக்கு என்னமா பேரு? ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேரு. ஆதி ரத்னேஸ்வரர். அம்பாளுக்கு ஸ்நேகவல்லியம்மான் பேரு. ஆமா. ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சூரிய கடவுளே வந்து வணங்கினார். சூரிய பகவானுடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டது. அவரே வந்து வணங்கியதுனால அப்பேற்பட்ட பெருமை இங்க திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் ஆதி ரத்னேஸ்வரன் அப்படின்னு பேரு. உள்ள போய் பாத்துறீங்களா? பாத்திருக்கேன். சிவலிங்கம் இருக்குல்ல? ஆமா. எத்தனை இருக்கு? 1. ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஆமா, வணங்கி இருப்பீங்க. ஏன்னா ஒரு பக்கத்து ஊர்ல கட்டாயம் நீங்க கும்பிட்டு இருக்கணும். அந்த பக்க பகுதியில நடக்கக்கூடிய திருமணங்கள் பூராமே அந்த ஆலயத்துக்குள்ளதான் நடக்கும். அப்ப ஒரு சிவலிங்கம் ஆலயத்துக்குள்ள இருக்கு, அப்படித்தானே? ஆமா. 2 சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு. எந்த ஊர்ல? உங்க புத்திய காமிச்சிட்டிய பத்தியில. சரி, உங்களுக்கு மட்டும் என்ன, நாங்கள் குடிக்காம தான் நிக்கிறோம் டீ. ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு லிங்கம் தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் அதுதான் உண்மை. 2 லிங்கம் வந்து ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க கேக்குறது பெரிய விஷயம் இல்ல நாரதரே. சொல்லுங்க. நீங்க விஷயத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்து நானும் ஒண்ணு கேட்பேன். எதுக்குமே பயந்து வச்சுக்கோங்க. நீங்க எதுக்குமே பயந்து நிக்கிறாங்க. தெக்க அடிக்கிற காத்து திரும்ப அடிக்காம போகவே போகாது. எப்படி அடிச்சாலும் அதை பத்தி கவலைப்படாது. பள்ளத்துக்குள்ள பந்து போட்டீங்கன்னா திரும்ப வராது. செவத்துல விட்டு அடிச்சீங்கன்னா உங்க கிடையாது வந்துடும். வந்துருமே. அதுவும் காற்று உள்ள பந்தா இருந்துச்சுன்னா உடனே திரும்பி வந்துடும். சரி, காத்துல வந்துனா பொத்து அங்கேயே வந்துடும். அதுவும் அடிக்கிற பந்து காத்தே இருந்தாலும் பள்ளத்துக்குள்ள விழுந்தா காற்று உள்ள பந்தா இருக்கணும். அங்க காற்று உள்ள பந்தா இருந்தாலே பள்ளத்துக்குள்ள விழுந்தா எப்படிங்க வரும்? பதில் சோத்துல அடிக்கிற செவத்துல அடிக்கிறத சொன்னேன். ரொம்ப பதிலுங்கிறீங்க. பதில சொல்லுமா? சரி, ஒண்ணு இன்னைக்கு சும்மா விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் பாரு. நீ இல்ல நானான் பாத்து ஒரு 5 லட்சம் பணத்தை கொடுத்து அனுப்புங்க. வாங்குற நிலைமையில தான் இருக்கேன், குடுக்குற நிலைமையில இல்ல. முருகா பதில சொல்லுமா? முருகன் எல்லாமே கொடுப்பாரு. கொடுக்கணும். இப்ப ஒரே ஆலயத்துக்குள்ள 2 லிங்கம் இருக்கக்கூடிய சிறப்பு எங்க அப்படின்னா, அதாவது ராமனே ஈசனை வழிபட்ட ஸ்தலம் ராமேஸ்வரம் என்பார்கள். இந்த ராமேஸ்வரத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லிங்கம் ஆலயத்துக்குள்ளே 2. ஒன்று காசியில இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம். ராவணனை கொன்ற ராமனுக்கு பிரம்ம தோஷம் பிடிச்சு ஆத்மலிங்கத்தை வணங்குறதுக்காக ஆஞ்சநேய பெருமான் காசியில இருந்து ஒரு லிங்கத்தை கொண்டுட்டு வந்தாரு. இன்னொரு லிங்கம் வந்து சீதாதேவியினுடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டவை. 12 ஜோதிர்லிங்கத்துல 1 தமிழ்நாட்டுல இருக்கு. அதுதான் ராமேஸ்வரத்துல உள்ளது. இப்ப ஆஞ்சநேயர் கொண்டு வந்தது காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற பேரு. சீதாதேவியினுடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டது ராமநாத சுவாமிகள் அப்படின்ற பேரு. 2 லிங்கம். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஒரே ஆலயத்துக்குள்ள 2 லிங்கம் இருக்கக்கூடிய சிறப்பு ராமேஸ்வரம். ஒரே ஆலயத்துக்குள்ள 3 லிங்கம் இருக்கக்கூடிய சிறப்பு எங்க? 3 லிங்கம் இருக்கு. எந்த ஊர்ல?
3 சிவலிங்கமா? ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கா? மூலவராவா? இல்ல சிவலிங்க ஆலயத்தை சுத்தி நிறைய இருக்குமே, அது இல்ல. அப்படி சொன்ன நீ எப்பவுமே என் பக்கம் தானே. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடா இல்ல பக்கத்து ஊரா? உங்க வீடு தானா? அப்புறம் இருக்கத்தானே செய்யும். ஆமா. இனப்பற்று மொழி பற்று. என்ன என்னைய பார்த்து எதிரி மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லம்மா அப்படி ஏமா இது என்ன நினைக்கிற, அவர் எனக்கு ஆதரவா பேசுறாருன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல, ஆதரவா பேசுற மாதிரி பேசி உன்னைய கிளப்பி விட்டு இப்ப நம்ம 2 பேருக்கும் சண்டை அடிச்சு விடணும். அதுதான் இப்ப என்னமே. யார் அப்படியா? அதுதான் உண்மை. அப்படிலாம் இல்ல. அதாவது ஒருத்த மேல அதிகமான பிரியம் இருந்தால் அவங்க தவறே செய்தாலும் அது தவறு இல்லைன்னு தோணுமா? உண்மைதான், அதுதான் உண்மை. அது மாதிரி உங்க மேல அப்பே பண்ணாலும் அதிகமான பிரியம் எடுக்கும் பொழுது அதை மாற்ற முடியாது. இப்ப 3 சிவலிங்கம் ஒரு ஆளே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. நான் நினைச்சேன்னா தூக்கி இடுப்புல வச்சுட்டு போயிருவேன். ஆமா ஆமா வாங்க, ரொம்ப சிரமம். ஆமா பாப்போம். ஆமா 3 சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள எந்த ஊர்ல இருக்குன்னு நான் சொல்றேன். 5 சிவலிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு பாத்துக்கோ. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. திருக்கான பேருன்னு ஊருக்கு பேருமா? அப்ப ஊருக்கு பேரு திருக்கான பேருன்னு பேரு. அங்கே வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை காலை நந்தி பகவானை விட்டு அழைச்சிட்டு வர சொல்றாரு சிவபெருமான். அப்ப நந்தி பகவான் போய் கூட்டிட்டு வந்தார் வழிகாட்டி. எந்த ஊருக்கு தெரியுமா? காலை உரு கொண்டு சென்றதனால் காளையார் கோயில் ஊருக்கு பேரு. கடல் தாண்டோன காளையார் சிவகங்கை பக்கத்துல காளையார் கோயில் ஊருக்கு பேரு. இந்த காளையார் கோயில்ல தான் 3 சிவலிங்கங்கள் ஒரே ஆலயத்துக்குள்ள மூலவர்களாக இருக்கிறாங்க. தனித்தனியா ஒரே ஆலயத்துக்குள்ள. இப்ப 3 சிவலிங்கம் இருக்கிற ஆலயம் எந்த ஊரு? காளையார் கோயில் ஊருக்கு பேரு. சொல்லிட்டேனா? சரி. 5 சிவலிங்கம் எங்க இருக்கு? நாங்க நேத்து போன ஊர்லயும் கூட ஒரு அதிசயம். இது நேத்து வரைக்கும் அது எங்களுக்கு தெரியாது. ஆனா காலையில நாடகம் முடிஞ்ச உடனே எங்களை கோயிலுக்குள்ள கொண்டு போய் காமிச்சாங்க. பாண்டிய மன்னன் குதிரையிலே செல்கிற பொழுது அந்த குதிரை காலு பட்ட இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருந்து 3 லிங்கம் அப்படியே அந்த ஐயர் எங்கள்கிட்ட காமிச்சாரு எல்லாத்தையுமே. அது ஒரு சிறப்பு. ஆமா. எந்த ஊரு? திருக்களம்பூர். திருக்களம்பூர் பொன்னமராவதியில பிராமண பக்கத்துல வந்துரும். அந்த குதிரையினுடைய ஸ்தலம் வந்து குளம்புன்னு சொல்லுவோம், மாட்டு குளம்புன்னு சொல்லுவோம். அது வந்து திருக்கொளம்பூர் என்று சொல்லக்கூடியது திருக்களம்பூர் மாறிச்சு காலம். அதுவும் தேவாரம் பாடப்பட்ட. ஆமா. இப்ப 5 லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? யாராவது திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஏன்னா சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்ஹாரம் செய்தார். அந்த செந்தூரிலே சம்ஹாரம் செய்வதற்கு முன்னாலே முதல்ல வந்து சிவனை வணங்குவதற்காக முருகப்பெருமான் பூஜா மூர்த்தியாக இருப்பார். முதல்ல சிவனை வணங்கித்தான் அதன் பிறகு அவர் சூர சம்ஹாரத்தை ஆரம்பிப்பாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சின்னதா வரிசையா 5 லிங்கம் இருக்கும், பஞ்சலிங்கம். அதுக்கு இப்ப எல்லாம் அதை போய் பாக்குறதுக்கு அனுமதி இருக்கா என்னங்கிறது தெரியல. ஆனா போனவங்களுக்கு தெரியும். ஆனா திருச்செந்தூர்ல 5 லிங்கம் இருக்கக்கூடிய சிறப்பு. பஞ்சலிங்க வழிபாடு செய்வதனாலதான் அங்கே முருகப்பெருமான் பூஜா மூர்த்தியா இருக்கிறார். பூஜா மூர்த்தினா என்ன? எல்லா ஆலயங்களிலும் அர்ச்சகர் பூஜை பண்ணுவாரு. ஆனா சிவனுக்கே பூஜை செய்தார், அதனால பூஜா மூர்த்தி அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு திருச்செந்தூர்ல. இப்ப 5 லிங்கமே இருக்கக்கூடியது திருச்செந்தூர். ஆமா. இப்ப நான் கேக்குறேன், 108 லிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் எது? நீதான் கட்டணும். ஒரே ஆலயத்துக்கு 108 லிங்கம் இருக்கும். இப்ப நீங்க சொல்லலைன்னா உங்க அவர் தான் சொல்லணும். இப்ப 108 லிங்கம் ஒரு ஆலயத்துக்குள்ள எப்படி மேடம் கதையா இருக்கு? எங்க இருக்கு? கதை இல்ல, ஸ்தல வரலாறு. போய் பாருங்க. தெரியலன்னா தெரியும். ஏன் அப்படி முழிக்கிறீங்க? நீங்க மட்டும் வரிசையா கேட்டீங்களே, யோசிச்சீங்களா நீங்க? 108 லிங்கம். 108 லிங்கம் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு. எங்க? அது எந்த ஊரு, எந்த மாவட்டம்? ஆமா, மாவட்டம் எந்த ஊரு, எந்த யாரு இப்ப அந்த மாவட்ட ஆட்சியர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம். எந்த நாடு, எந்த மாவட்டம், எந்த ஊரு? நாங்க ஒரு ஆலயம்னு வைங்களேன். ஒரு ஆலயம் எந்த அடிப்படையில் அமைப்பாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடம்பு எந்த தோற்றத்தில் இருக்கோ அதை வச்சுதான் ஆலயத்தினுடைய அமைப்பு. அப்படிதான் கட்டுவாங்க. அது ரொம்ப தெளிவா சரியா ஒரு ஆலயம் அப்படி இருக்குன்னா அது சிதம்பரத்துல இருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்குமோ அது போலவே இருக்கு சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜருடைய ஆலயம். ஆமா, ஒரு ஆலயம், ஒரு சிவாலயம்னு வைங்களேன். ஒரு சிவாலயத்துக்குள்ள உள்ள போகும் பொழுது முதல்ல என்ன இருக்கும்னா கொடிமரம் இருக்கும். ஆலயத்துக்குள்ள கொடிமரம் இருக்கும். அதுக்கு பிறகு பலிபீடம் இருக்கும். அதை தாண்டி நந்தி இருக்கும். அதை தாண்டி சிவனுக்கு லிங்க திருமேனியோ ஒரு சில இடங்கள்ல உருவ வழிபாடு இருக்கிற இடமும் இருக்குல்ல. இதுல
திருச்செங்கோட்டில் இருக்கு, அது போல சுருட்டப்பள்ளியில இருக்கு. தில்லையிலேயே நடராஜர் வந்து உருவ திருமேனியா தானே இருக்கிறார். அப்ப அப்படி உருவ திருமேனியோ லிங்க திருமேனியோ இருக்கும். என்ன இருக்கும்? பலிபீடம். முதல்ல கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், நந்தி இருப்பாரு, சிவலிங்கம் இருக்கும், அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கும், அங்க அம்பாள் உருவ வழிபாடோடு இருப்பான். இப்படி எல்லாம் அமைந்திருப்பது ஒரு சிவாலயம். சரியா? ஆமா. ஆனா இப்படி எதுவுமே கிடையாது. ஆனா அது ஒரு சிவாலயம். எங்க இருக்கு சொல்லுவோம்? ஏங்க நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல, நீங்க திரும்ப 108 லிங்கம் எங்க இருக்குங்கறத நான் சொல்றேன். லிங்கமே கிடையாது, நந்தி இல்ல, பலிபீடம் இல்ல, கொடிமரம் இல்ல, அம்பாளுக்கு உருவம் கிடையாது, இப்படி எதுவுமே இல்ல. அப்படி ஒரு ஆலயம் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? அப்படிலாம் ஒரு ஆலயம் இந்த உலகத்துல இல்ல. இருக்கு, இல்லை இருக்குங்கிறேன் நானு. ஏங்க அதாவது ஒரு கோயிலுக்குள்ள விநாயகர் இருந்தாதான் அந்த விநாயகருடைய கோயில்னு சொல்றான். ஆமா. முருகன் இருந்தா முருகன் கோயில்னு சொல்றான். அம்பாள் இருந்தா மாரியம்மன் சொல்றான். அப்ப லிங்கம் இருந்தா தான் சிவன் கோயில். லிங்கம் இல்ல, ஆனா சிவன் கோயில். இங்க பாருங்க. என்னமா நான் கேட்டது உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குமா, சுவாமிமலைக்கு பக்கத்துல. திருப்பனந்தாள் சுவாமிமலையில இந்த பகுதி இருக்குல்ல, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த பாபநாசங்கிற ஊர்ல தான் 108 சிவலிங்கங்கள் ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்கு. செங்கச்சோழ சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட ஆலயம். சரியா? என்னமா சோழ நாடு கடைகளில் பதில். சரியா? 108 சிவலிங்கம் ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது பாபநாசத்துல. செங்கச்சோழனால் கட்டப்பட்ட ஆலயம். அற்புதமான விஷயம். என்னோட தவறு என்னன்னா இவ்வளவு நேரம் உங்களை யோசிக்க விட்ட பாத்தீங்களா? அதுதான் நிறைய விஷயங்களை படிக்கலாம். யோசிக்க விடாம நான் உங்களோட பேசிக்கிட்டு எவ்வளவோ படிச்சிருக்கலாம். படிச்ச விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர்ற நேரம் இருக்கு பாருங்க. அதுதான் சரி. அந்த சிந்தனை தான் வேணும் முதல்ல. இப்ப 1108 லிங்கம் இருக்கக்கூடியது பாபநாசம் சொன்னீங்க. லிங்கமே இல்லாத ஒரு ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, கொடிமரம் இல்லை, நந்தி இல்லை, பலிபீடம் இல்லை, இது எதுவுமே இல்லாத ஒரு ஆலயம்னா அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை. பாத்தீங்களா? யார் அதை சொன்னது? யாரு? அந்த பக்கம் ஏதோ ஒரு அதுதான் சரியா சொல்லிட்டேன்ல. நான் தப்பாவே சொன்னாலும் அப்ப அவங்களுக்கு தெரியுது. ஆமா தப்பா சொன்னீங்கன்னா ஆமா எங்க ஊரு பக்கத்து ஊர்ல இருக்கு கேட்டு போடுவாங்கல்ல. சரியா சொன்னதுனால அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவிய உடையார் கோவில், ஆவுடையார் கோவில், அங்கதான் லிங்கம் இல்லை, கொடிமரம், நந்தி, பலிபீடம் எதுவுமே இல்லாத ஒரு ஆலயம்னா அதுதான். அதனாலதான் இறைவனுக்கு ஆத்மநாத சுவாமின்னு பேரு. இறைவன் அங்கே ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு. அதாவது சிவனுடைய உருவ நிலைகள் 3. ஒன்று குருவம், அருவம், உருவம், அருவுருவம்னு 3. இந்த அருவம் என்பதுதான் உருவம் இல்லாமல் இருக்கிறது, ஆத்மாவாக எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மமாக இருக்கிறாரு. 2வது உருவமா இருக்கிற, அடுத்த அருவுருவம் லிங்க திருமேனியா. ஏன்னா அங்க வந்து நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா, புழுங்கரிசி சாதத்தை வடிச்சு இலையில எல்லாம் வச்சு படைக்கிறது இல்ல. அங்க ஒரு கல்லு ஒண்ணு இருக்கும். அந்த கல்லை நல்லா கழுவிட்டு அதுல கொட்டி அப்படியே பரப்பி விட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஆவி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆவிதான் அந்த அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு நெய்வேத்தியம். ஆவி உடையார் கோவில், ஆவுடையார். புழுங்கரிசியில சாதம். இப்பமா சிவனுடைய அடியார்கள்லாம் இருக்காங்கல்லமா, ஆமா, அவர்களுக்கெல்லாம் நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள் இருக்கு. அரிசியில என்ன பண்ணலாம்? சாதம் அடிக்கலாம். அடிக்கலாம்ல? அடிக்கலாம். விதைச்ச நெல்லை எடுத்து கொண்டு வந்து சாதம் அடிக்க முடியுமா? எங்க விதைச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா விதைச்ச நெல்ல ஒருத்தர் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த அடியாருக்கு சாதம் அடிச்சு கொடுத்தாரு. இந்த பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். புழுங்கரிசி நல்லா ஞாபகப்படுத்தி விட்டப்ப புழுங்கல் சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. யாரு அடிச்சு கொடுத்தா, அவர் எந்த ஊரு, அவருக்கு என்ன பேரு அப்படின்றத இப்ப அம்மா சொல்லுவாங்க. சொல்லுங்க. சரி, விதைச்ச நெல்லை எடுத்து சமைச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமைக்கிறதுலே பல விதம் உண்டு. சைவமும் இருக்கு, அசைவமும் இருக்கு. ஆனா ஒரு சிவனடியார் ஒரு வீட்டுக்கு போறாரு. போன உடனே அதே போல அவங்களும் சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறது வழக்கம். அப்ப போன சிவனடியார் சாமியார் கேட்கிறாரு, எனக்கு எப்போதும் போல நான் சாப்பிடுற சாதம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கேட்க போறதே வித்தியாசமான சாப்பாடுன்றாரு. என்ன கேளுங்க சாமின்னு சொல்லும் போது, உன்னுடைய பிள்ளையை வெட்டி இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. சரி, எமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை கொடுக்க மனசு வருமா? வராது. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அந்த ஒரே ஒரு புள்ளையை வெட்டி
அதை கறியாக சமைத்து எனக்கு நீ அமுது படைக்க முடியுமான்னு கேட்கிறார். அதே மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளைய வெட்டி கறி சமைச்சு அந்த சாமியாருக்கு கொடுத்தாங்க. அந்த பிள்ளையினுடைய பெயர் என்ன? அந்த பிள்ளையுடைய அப்பா பெயர் என்ன? எங்க பாப்பா நீங்க எங்க காணோம் வர? எங்க பாப்பா நீங்க இவ்வளவு நேரம் தனியா தான் பேசிக்கிட்டு இருந்தானா? இதுக்கு நீங்க பதில சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் நான் இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டு தான் திருப்பி கேள்வி கேட்கணும். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டா உடனே நீங்க திருப்பி இன்னொரு கேள்வி கேட்பீங்க. கேட்கலாம். அதெல்லாம் கேட்கலாம்னா கேட்க கூடாது. கேட்கலாம்னா ஓன் சட்டம் கிடையாது. யுகங்கள் எத்தனை? இவங்க 4. என்னென்ன யுகங்கள்? திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். எத்தனை யுகத்துல நீங்க இருக்கீங்க? 4 யுகத்துல இருக்கேன். இல்லைங்கற நான் எத்தனை யுகத்துல இருக்கேன்? கலியுகத்துல மட்டும் தான். அப்ப கதையின் முறை எப்படி அனுபவத்துல பெரியார் யாரு? நான் தான் பெரியார். அப்ப நீங்க தான் பதில சொல்லணும். பெரியார் கேட்டா சின்ன பிள்ளை தான் பதில சொல்லணும். பதில சொல்லுமா? என்ன சின்ன பிள்ளை சொல்லணும்? நீங்க வந்து ஒரு குருவாக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு ஆசிரியர் கேட்கிற கேள்விக்கு சின்ன பிள்ளை பதில் சொல்லணும். நீ என்னமா சொல்றாரு? நீங்க என்ன சொல்றீங்க? பதில் சொல்றியா? நீங்க பதில் சொல்றீங்களா? சொல்லுமா பதில. விதைச்ச நெல்லை எடுத்து யாருங்க சமைக்க முடியும்? யாராவது சமைச்சிருக்கீங்களா அது வரைக்கும் நம்ம ஊர்ல? விதைச்ச நெல்லை சமைக்க மாட்டாங்க. விதை நல்லா இருக்கும் பொழுது கூட அதை எடுத்து ஏதோ பக்குவப்படுத்தலாம். ஆமா. வயல்ல விதைச்சதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சிவனடியார்கள்ல 63 நாயன்மார்கள்ல இளையான்குடி மாறநாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இளையான்குடி மாறன். ஏன்னா எப்பொழுதுமே அவர் என்ன செய்வார் அப்படின்னா தினமும் ஒரு சாமியாருக்கு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். இல்லைன்னா அவர் பசியோட தான் இருப்பார். அதுக்கு தான் மாதிரி மனைவியும் கூட. அப்ப இருக்கிற வீட்டுல இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அடுத்து அன்னைக்கு சிவதொண்டு செய்தே இருக்கிற சொத்தை பூரா இழந்திருக்காங்க. அதனாலதான் 63 நாயன்மார்கள் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான். ஆமா, அதனாலதான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதுவுமே இல்ல, அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழியில நல்ல அடமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பசியோட இருக்கும்போது அந்த சமயத்துல நல்ல இருட்டு வேலையில ஒரு சாமியார் வர்றாரு. வந்த உடனே அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. பசிக்குதுன்னு கேட்டா அவரே பசியா இருக்காரு, அவருடைய மனைவியும் பசியா இருக்கும் பொழுது இவருடைய பசியை எப்படி நாம ஆத்துறது அப்படின்னு வருத்தப்படுறாரு. இல்லாத ஒரு நிலைமையை இறைவன் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட அப்ப என்ன செய்யறாரு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி முதல் நாள் விதைச்ச நெல்லு, எப்படி முதல்ல காலையில விதைச்ச நெல்லு மறுநாள் இரவு வர்றது, அந்த இரவுல தான் அந்த சிவனையர் சாப்பாடு கேட்கிறாரு. அப்பதான் மனைவி கிட்ட சொல்லி அடியே அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கூடையை கொண்டாந்து விதைச்ச நெல்லை புறம் அப்படியே அள்ளி தண்ணியை ஊத்தி அலசி அதை குத்தி அதை பக்குவப்படுத்தி என்ன பண்ணாங்க, சமைக்கணும். எவ்வளவு கொடுமை! இருட்டு நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இதுலயும் பாருங்க, மழை பெய்யுதுல, விறகு ஒண்ணும் இல்ல, விறகு இல்ல, எப்படி பத்த வைக்கிறது, எப்படி சமைக்கிறது? உடனே பார்த்தார், வேக வேகமா போய் அந்த வீட்டு மேல ஒரு பகுதியில இருந்து அந்த கூரையை பிரிச்சார், குடியிருக்கிற வீட்டை பிரிச்சார். அதை பிரிச்சு அதுல 2 கம்பை எடுத்து கொண்டாந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. தொட்டுக்கிற ஏதாவது வேணும்ல, அதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி அந்த தரையிலே முளைக்கக்கூடிய அந்த கீரைகள், அந்த கீரைகளை எல்லாம் பறிச்சு அந்த இருட்டுக்குள்ள அந்த கீரைகளை எல்லாம் பறிச்சு மனைவி கிட்ட கொடுக்குறாரு. என்ன முக்கியமான விஷயம்னா, இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் அந்த அம்மா கொஞ்சம் கூட சலிக்கல. புருஷன் என்ன பண்ணாலும் அதை மனசார ஏத்துக்கிட்டு, அந்த காலத்துல உள்ள பெண்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அப்ப அந்த கீரையை சமைச்சு அந்த சிவனடியாருக்கு உணவாக கொடுத்தார்களாம். அதுதான் யாரு அப்படின்னா இளையான்குடி மாறனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் விதைச்ச நெல்லை எடுத்து சமைச்சு கொடுத்தது சிவனடியாருக்கு. உண்மையா ஒத்துக்கங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. நியாயமானதுமா. பிள்ளை இளையான்குடி மாறனாயனாருங்கிற பெருமையை இதனை பெற்றார். பிள்ளை கறியை வெட்டி சமைத்து கொடுத்தது யார்? செய்தது பெருந்தொண்டு, ஆனாலும் அவருக்கு பேரு சிறுதொண்ட நாயனார்னு பேரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேரு? அவர் பேரு பரஞ்சோதின்னு பேரு. அது சரி. செய்தது அவர் செய்தது மிக பெருந்தொண்டு. பெற்ற பிள்ளைய உணவா சமைச்சு கொடுக்க முடியுமானா யாராலையும் முடியாது. பெற்ற பிள்ளைய போய் அதாவது வந்தவர் என்ன பண்றாரு, திரு அமுதுபடை, இன்னைக்கும் அப்படி ஒரு விழா நடக்கும். ஆமா, திரு அமுதுபடை தஞ்சாவூர் மாவட்டம் நிறைய நடக்கும் அந்த விழா. சிறுதொண்ட நாயனார் தம்முடைய பிள்ளையை உணவாக சமைச்சு கொடுத்தது. வந்தாரு சிவபெருமான் அடியாராக மாறி. வந்தவர் என்ன பண்றாரு, உன் பிள்ளைய உணவா சமைச்சு எனக்கு கொடுன்னாரு. உணவா சமைச்சு கொடுன்னா உன் பிள்ளைய எப்படி நீ தான் கழுத்தை பிடிச்சி அறுக்கணும், அறுக்கும் போது உன் முன்னாடி கழுத்தை பிடிச்சுக்கணும். ஆமா, இதுலயும் பாருங்க ஒரு நிபந்தனை அப்படின்னாரு. அப்படி அறுக்கும் பொழுது கண்ணுல இருந்து ஒரு சொட்டு நீர் கூட வரக்கூடாது. கண்ணு கலங்கிறது அப்புறம் மனதுல தான் பிள்ளைய அறுக்கிறோமேங்கிற சின்ன எண்ணம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி இருந்தா அப்படி எல்லாம் கேட்டாருமா, மாட்டேன்னாரு. அப்படியாக கேட்டதுக்கு தான் பிள்ளைய அறுக்கிறோங்கிற ஒரு துளி எண்ணம் கூட இல்லாம
வந்த அடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்த சிவனடியாருக்காக தாம் பிள்ளைய அவர் கையாலேயே அறுத்து உணவாக சமைத்து இறைவனுக்கு கொடுத்தார். பேரு பரஞ்சோதி. சிறுதொண்ட நாயனார் இன்னைக்கும் பெருமை மிக்க ஒரு புகழோடு பாருங்க. இறைவன் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதையெல்லாம் நடந்து சாதனை படைச்சிருவான். மறுபடியும் சாதனை கொடுத்துருவான். கறியை சமைச்சு பிள்ளைய உட்கார வச்சுட்டாங்க. வந்த அடியார இலைய போட்டு பிள்ளை கறியை வச்சுட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, பிள்ளை இல்லாத வீட்டுல நான் சாப்பிடறது இல்லை, பிள்ளைய வர சொல்லுனார். ஐயா இருந்தது ஒரு பிள்ளையும் உணவா சமைச்சு நான் வச்சுட்டேன், நீ எங்க வர்றது அப்படின்னாங்க. வெளியில போய் வீதியில இருந்து கூப்பிடுறா, பிள்ளை வருவான்னா கீழே வந்து மகனேஸ்வரான்னு கூப்பிட்டாங்க. பிள்ளை வந்துச்சு. அப்ப வந்தவர் சிவபெருமான் என்று உமையம்பிகையோடு சேர்ந்து ரிஷபவாகனத்துல காட்சி கொடுக்கிறார். அப்படியாக காட்சி கொடுத்தார் இறைவன். அதனாலதான் செய்தது விருந்துண்டு இருந்தாலும் சிறுதொண்ட நாயனார் அப்படின்னு பெயர் பெற்றார் பரஞ்சோதி. சரியா பதிலு? எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நீங்க சொன்னத சுத்த அப்பட்டமான பொய்யா அப்படின்னு சொல்லல, உண்மையதான் சொல்லியிருக்கீங்க. சரி, எதுக்காக வந்தீங்க? சிறுதொண்ட நாயனார் சீராளன், அந்த அம்மாவுடைய பேரு திருவன்காட்டு நங்கை அப்படின்னு பேரு. காவலுக்காக வந்திருக்கேன். என்ன காவலுக்கு வந்திருக்கீங்க? ஆமாங்க. காவலுக்கு வந்த உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். காவலுக்கு வந்த பிள்ளைக்கு வந்து எப்படிங்க கல்யாணம் பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நாட்டுக்குள்ள நான் காவலுக்கு வந்திருக்கேன், எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியணும். ஆமா. சொந்த பந்தத்துக்கு தெரியணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா? அப்ப என்ன திருட்டு கல்யாணமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்ப மாப்பிள்ளை யாரு? அவர் பேர் என்ன? மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? மக்கள் மனம் கவரும் திருடன். எவ்வளவு சம்பளம்? இல்ல வேலை எவ்வளவு, என்ன வேலை பாக்குறாரு, சம்பளம் என்ன? இந்த உலகத்துக்கே படி இழக்கிறவர் அவர்தான். அப்புறம் அவருக்கு என்ன, அவருக்கு சம்பளம் கொடுக்க யாரு இருக்கா? சொந்த வீடு தானே அப்ப? ஆமா, எல்லா வீடும் சொந்த வீடு தான். சரி சரி. என்ன அளவுல வேணா ஒரு சின்ன வீடு இருக்கும். பெரிய வீடு அவனுச்சுன்னா சின்ன வீடுனா எங்க உலகத்துல வப்பாட்டின்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லமா. வேற அவர் யார், எப்பேற்பட்டவர், எவ்வளவு பெருமை என்பதை